வணக்கம். இது ஜென் டாக்ஸ். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இருப்பதாக செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரை சந்தித்து கட்சியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு ஒரு 5 பக்க கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அந்த செய்திகள்ல இருக்கக்கூடிய செய்தி. பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டுல நான் ஒதுக்கப்பட்டேன், மாநில தலைவராக இருந்தேன், அதுக்கப்புறம் என்னை மாத்தினாங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக நான் ஒதுக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்புறம் 2026 பாஜக படுதோல்விக்கான காரணங்களையும் விவரித்திருக்கிறார் அந்த 5 பக்கங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் செய்தியாக ஒரு செய்தி. அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் பேசணும். அதாவது தனிப்பட்ட குற்றங்களுக்கு அரசை குறை சொல்லக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட குற்றங்களுக்கு அரசை குறை சொல்ல முடியாது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததுன்னு சொல்ல முடியாது, சட்டம் ஒழுங்கு மோசம்னு சொல்ல முடியாது. நடவடிக்கை ஒவ்வொரு குற்றத்துக்கும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது பற்றியும் கொஞ்சம் பேசணும். இந்த 2 விஷயங்களையும் பேசலாம்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ஜென் டாக்ஸுக்கான காரணம். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று அவர் டெல்லிக்கு கிளம்பி போகும்போதே ராஜினாமா செய்யத்தான் போறாரு. அவங்களுக்கு கடந்த காலத்துல அவருக்கு கிடைத்த உயர்வுகளுக்கும் அவருக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்கும் அவர் நன்றி சொல்வதற்காக போகிறாரு. அது நான் தலைவரையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அமித்ஷாவையும் பார்த்து நன்றி சொல்லிவிட்டு வருவதற்காக போகிறார் அப்படின்னு நேற்று செய்திகள் இருந்தது. அதுல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தேன், 2026 தமிழ்நாட்டுல பாஜக 27 இடங்கள்ல போட்டியிட்டு அல்லது இன்னும் அவங்களையும் சேர்த்துன்னா 32 இடங்கள்ல போட்டியிட்டு ஒரு இடத்துலதான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த படு தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் விவரித்து சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அந்த செய்தியில என்ன இதெல்லாம் காரணமா சொல்லியிருக்காருங்கிறது வேற. ஏன்னா அந்த லெட்டர் வெளி வரலன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல அந்த லெட்டரை. செய்தியாகவும் கூட அதுல கண்டென்ட் என்ன இருக்குங்கிறத பார்க்கல. அதனால இதுல என்ன செய்தி அப்படின்னா, அதுல அவர் தேசிய தலைமைக்கு நான் எதிரானவன் அல்ல அப்படிங்கிறது அதுல இருந்து, அதாவது என்ன அந்த லெட்டர்ல இருக்குன்னு செய்திகள்ல என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதுல இருந்து பார்க்கும்போது தேசிய தலைமைக்கு நான் எதிரானவன் அல்ல அப்படிங்கிற செய்தி அதுக்குள்ள இருக்கு. அதாவது சொல்லாமல் இருக்கக்கூடிய செய்தி. ஏன்னா இங்க தலைவர் பதவியிலிருந்து அவரை மாற்றிவிட்டு அவருக்கு கூடிய விரைவில் தேசிய அளவுல பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பப்ளிக்காவும் சொன்னாங்க, அவர்கிட்ட தனியாக பேசும்போதும் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு அடுத்தாப்புல அங்கு வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு எல்லா செய்திகளும் சொல்லிச்சு. ஆனா அவருக்கு அந்த மாதிரி எதுவும் வழங்கவில்லை. வேறு ஏதேனும் ஒரு மாநிலத்துக்கு பொறுப்பாக தேசிய செயலர் அப்படின்னு எதையும் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் எதுவும் கொடுக்கல. வேறு மாநிலத்தில் இருந்து MP ஆக்கி அவரை ஒன்றிய அமைச்சரவையில சேர்த்துக் கொள்வார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் செய்யல. எல்முருகன் மட்டும்தான் அந்த மாதிரி இங்கிருந்து அமைச்சராக இருக்கிறாரு. இப்ப இன்னும் ரெண்டு பேருடைய கணக்கு தமிழ்நாட்டு கணக்காக இருக்கலாம், ஆனா அது நமக்கு தெரியாது. வெளியுறவுத்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அதனால அவங்கள தமிழ்நாட்டின் கணக்குல போட்டிருக்காங்களா தெரியாது. பட் அவங்க யாருமே இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. வேறு மாநிலங்கள்ல இருந்துதான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால அது போன்றது ஒரு ஏற்பாடு அண்ணாமலைக்கு செய்வாங்களாங்கிறது தெரியல. அப்போது செய்யவில்லை, இப்போதும் செய்யறாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, உடனடியாக கிளம்பி டெல்லி வர சொல்லி நயினாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் உடனடியாக டெல்லி போறாரு. இன்று இரவோ அல்லது நாளையோ அமித்ஷாவை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் அப்படின்னு அந்த செய்திகள்ல தெரியுது. அப்போ அந்த மாதிரி நேஷனல் லெவல்ல ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணிட்டு இந்த ராஜினாமாவை இன்னும் அவங்க ஏற்கல. இங்கேயும் கட்சி பெயரு, கட்சி கொடின்னு அவர் இன்னும் சுறுசுறுப்பா எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு அங்க போயிருக்காராங்கிறதும் சந்தேகம்தான். ஒரு NGO மாதிரி ஒரு அமைப்பை தொடங்கி சில காலம் நடத்திட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு 6 மாதம் கழித்து ஒரு கட்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவர் எதுவா இருந்தாலும் 2 நாட்கள் கழித்து உங்களை சந்திக்கும் போது நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார்.
அண்ணாமலை. அதனால இன்று அவரு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருங்கிறது அவர் சொல்லாம நமக்கு தெரியாது. அதனால ஆனா அதுல ரிசைன்டு ஃப்ரம் பிஜேபி அப்படிங்கிறதுல என்ன செய்திகள் இருக்குங்கிறத தான் பார்க்கணும். விலகல் இன்னும் ஏற்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல மாற்று ஏற்பாடுகள், சமரசங்களுக்கு நயினாரையும் அங்க வர சொல்லி 2 பேரையும் உட்காத்தி வச்சு தமிழ்நாடு எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அறிவுறுத்தல்களும் சமரசங்களும் செய்து வைக்கப்பட்டு ஒருவேளை திரும்பி வந்துருவாரு. அப்படி திரும்பி வந்தா 2 நாள் கழிச்சு செய்தியாளர்களை பார்க்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு, வெளியில போற ஐடியாவே இல்லை, கட்சியை தொடங்குற ஐடியாவே இல்லை, நீங்களாக ஊகித்து கொண்டு எழுதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடும். இல்ல அவங்க அவங்களுடைய ஒப்புதலோடு அவர் பாஜகவை விட்டு வெளியில போறாரு, தனியாக கட்சி தொடங்குகிறார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வேறு வகையாக அவருடைய திட்டங்களை பற்றி எவ்வளவு தூரம் ரிவீல் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வெளிப்படையாக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் என்ன கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும் அப்படின்னு இன்று வெளியான செய்திகள்ல சில குறிப்புகள் இருக்கு. அது என்னன்னா, அவங்க மதச்சார்பின்மை தான் பேச போறாங்க. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநிலங்கள் உரிமை, தமிழ் மொழி வளர்ச்சி போன்ற பல்வேறு விஷயங்களை தான் பேச போறாங்க. அதுக்கு தமிழ்நாட்டுல கடந்த காலங்கள்ல ஆட்சியில் இருந்தவங்க என்னென்னலாம் செய்யாம விட்டாங்கிறத ஹைலைட் பண்ணி அவங்க அந்த இடத்தை நிரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா மதச்சார்பின்மைன்னா இவங்க மற்றவர்கள் மதச்சார்பின்மைன்னு இப்ப பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் காங்கிரஸோ திமுகவோ அவர்களோடு இருந்த கட்சிகளோ இப்ப தேவைக்காவோ பேசுகின்ற மதச்சார்பின்மைங்கிறது மைனாரிட்டிகளோட அப்பீஸ் பண்ற மதச்சார்பின்மை, நாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவோம் அப்படின்னு ஒரு தியரிய அவர் ஃப்ளோட் பண்ணலாம். அதுதான் உண்மையான மதச்சார்பின்மைன்னு சொல்லலாம். ஓப்பனா இந்துத்துவா மாதிரி கொள்கைகளை ஆதரிச்சு அவங்க பேசாமல் இருக்கலாம். இந்திய தேசிய மாநில உரிமைகள், ஆண் பெண் சமத்துவம் போன்ற விஷயங்களையே அவர்கள் வலியுறுத்தலாம். இந்துத்துவா பற்றியோ சனாதனம் பற்றியோ சாதிய பிரச்சனைகள் பற்றியோ அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சாதியை பத்தி என்ன பேசுவாங்கன்னா, சாதிய பாகுபாடு கூடாது, சாதி வேற்றுமை பார்க்க கூடாது அப்படின்னு பேசுவாங்க. அது எப்படி உருவானது, அதன் ஒழிப்புக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு அவங்க பேசுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஒருத்தர் தொடங்குவதற்கு முன்னாலேயே நீங்க சந்தேகப்படலாமான்னு சிலர் கேட்கலாம். பட் அது அவங்களுடைய கடந்த காலங்கள்ல ஏதேனும் ஒரு கட்சியில இருந்தால் கூட அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை ஒட்டி அவங்க ஒரு ஷேப்பா இருப்பாங்கல்ல, அது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அதுக்கப்புறம் உண்டான அவங்களுடைய கேரக்டர்லயும் அப்படின்னு ஒரு நினைப்புல, அன்லெஸ் அவங்க கடந்த அந்த கட்சியில இருக்கும்போது சரி என்று கருதி இணைந்தேன், ஆனா இந்த கோட்பாடுகள் எல்லாம் எனக்கு உடன்பாடானவை இல்லை என்று அவங்க பகிரங்கமாக சொல்லிட்டு வந்தால் ஒழிய அவங்க இயல்பாக அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மக்களிடத்துல செல் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த மாதிரி அது ஒரு ஊகம் தான். இந்துத்துவா, சனாதனம், பெரியாரிசம், மார்க்சிசம், அம்பேத்கரிசம் போன்று எந்த இசமும் என்னுடைய கொள்கைன்னு பேசாமல் அவங்க அப்பழுக்கற்ற ஒரு நிர்வாகமே எனது இலக்கு அப்படின்னு தான் அவரும் பேசுவாருன்னு நினைக்கிறேன். கொள்கை தலைவர்னு தாவேக்கா பேசினாலும் இயல்புல அது இந்த மாதிரி ஒரு அப்பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறதுல தான் நிக்குது. அந்த நிர்வாகத்துல, கட்சி சார்பற்ற ஒரு நிர்வாகத்துல, கோட்பாடற்ற ஒரு நிர்வாகத்துல அதுவே ஒரு கோட்பாடு தான் அப்படிங்கிறது பலருக்கு புரியறது இல்லை. கோட்பாடற்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்வதே ஒரு கோட்பாடு தான். நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு அது ஒரு வகையான கோட்பாடு. அந்த ஒரு கோட்பாடு இல்லாத ஒரு ஊழல் அற்ற ஒரு நிர்வாகம்ங்கிறத தான் அண்ணாமலையும் நிறுத்துவார் அப்படின்னு அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள்ல இருந்து பார்க்கும்போது புரிகிறது. எந்த ஒரு கொள்கை பெயரும் இல்லாம ஒரு நேர்மை, தூய்மை, இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே முன்னிறுத்தி மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்ற மேலோட்டமான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் உடனடியான தீர்வு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல தீர்வு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பாதிக்கிற பிரச்சனைகள்னு அவங்க ஹைலைட் பண்றது சமூக ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு போன்றவற்றை அவங்க முன்வைக்க மாட்டாங்க. மாறாக போக்குவரத்து நெரிசல், ஊழலற்ற நிர்வாகம், போதை ஒழிப்பு, மதுவிலக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க முன்னிறுத்துவார்கள். அதெல்லாம் தான் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு ஒரு கோட்பாட்டை அவங்க முன்வைக்க கூடும். நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் மட்டுமே தான் அவங்களுடைய வாழ்க்கை மோசமானதுக்கு காரணம்னு அவங்க நினைக்கலாம். அதன்படி அவங்க முன்வைக்கலாம், அவங்க கொள்கைகளை முன்வைக்கலாம். அவர் ஆனா அந்த கட்சி வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கான ஸ்பேஸ் என்ன? அதிமுக, திமுக
தவேகா அப்படின்ற முக்கோண அரசியலுக்குள்ள, மும்முனை அரசியலுக்குள்ள அவங்களுடைய இடம் என்ன, நான்காவது சக்தியாக அவரும் சீமானும் சேர்ந்து ஒரு புதிய முன்னெடுப்பை செய்ய போறாங்களா, அதற்கான ஒரு தளமாக இதை உருவாக்குகிறார்களா, அப்படி அவங்க கட்சி தொடங்கினார்னா எந்த கட்சியிடம் இருந்து வாக்குகள் போகும், புதிதாக இனிமேல் வாக்காளர்களாக வரக்கூடியவங்க தான் போவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க போகணும். அப்படி போனா போவதற்கான அதிகமான பாசிபிலிட்டி தவேக்கால இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அவருக்கு போவதாக தெரியுது. அதுக்கு எப்படி காரணம்னா நம்ம இன்னொரு நாள் அதை பத்தி பேசலாம். பட் அதுதான் பிராக்டிக்கலா கண்ணுக்கு தெரியுது. பட் அது எதுவுமே உடனடியாக நடக்காது. நயினார் நாகேந்திரன் அங்க வந்ததுக்கு அப்புறம் அமித்ஷா முன்னிலையில ஒரு தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு அனுப்பிட்டாருன்னா, சமரசங்களோடு கூடிய ஒரு தீர்வை அவர் முன்வைத்து விட்டார் என்றால், இது எல்லாமே 2 நாள், இந்த ஒரு நாள் 2 நாள்ல இது தொடர்பாக வந்த பரபரப்பு செய்திகள் எல்லாமே அப்புறம் அப்படி தரையில நின்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு அந்த 2வது செய்தியாக நான் நினைக்கிறது, அந்த தனிப்பட்ட குற்றங்களுக்கு அரசை குறை சொல்லக்கூடாது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது, நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. கடந்த ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்களாக தமிழ்நாட்டுல தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னு யாராவது பத்திரிகையாளர்கள் பேசும்போதோ அல்லது எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி பேசும்போதோ, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசும்போதோ, திராவிட முன்னேற்ற கழகமும் சில ஊடகங்கள்ல பேசக்கூடிய சில பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களும் இதே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது தனிப்பட்ட குற்றங்களை நீங்க பொதுவாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியாது, அதன் ஊடே ஒரு பொதுவான போக்கு இருந்ததுன்னா அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆனா அப்போது அதை எதுவுமே கருத்தில் கொள்ளாமல் எதிர்கட்சிகள் திமுகவை கொதறி எடுத்தனன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கன்னு அவங்க விடும் அளவுக்கு இது பதில் சொல்லி எல்லாருக்கும் ஒரு அயற்சி வந்துருச்சு. ஆனா அவங்க அயற்சியே இல்லாம குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டே போயிட்டாங்க. இப்போது அரசு சார்பாக அமைச்சர் நிர்மல்குமார் இத சொல்றாரு. ஆனா திருச்சியில முதலமைச்சர் பேசும்போது என்ன சொன்னாரு, போதை பழக்கத்தை நீங்க உண்டாக்கி வச்சுட்டீங்க, பழக்கமாக்கி வச்சுட்டீங்க, தெருவெல்லாம் போதை பொருட்கள் கிடைக்குது, புழக்கத்துல இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க குற்றம் பண்ணுனா பழிய எம் மேல போடுறீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ அது ஒரு பொதுத்தன்மையை, அது ஒரு பிரச்சனையாக இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார். என் மேல பழி போடாதீங்க, அதுக்கும் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா நிர்மல்குமார் அனைத்து குற்றங்களுக்கும் உடனடியாக காவல்துறை சரியான நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து விசாரணைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்கன்னு சொல்றாரு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது செய்திகள்ல தொடர்ந்து அதை பார்க்கிறவங்களுக்கு தெரியும். ஒருவேளை அப்படி நடக்கலாம். நான் ஹைலைட் பண்ண விரும்புறது, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எவ்வளவு நாள் நீங்க திமுக அரசு இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க, தனிப்பட்ட குற்றங்கள் நடக்கும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க, இப்போது ஆட்சியில் நீங்க இருக்கும்போது அதே குற்றச்சாட்டு வரும்போது நீங்க தனிப்பட்ட குற்றங்கள்னு சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த செய்தியை பேசணும்னு நினைச்சேன். மற்றபடி அதுல வேற ஒன்றும் செய்தி இல்லை. இது தொடர்பாக வேறு யாராவது ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். திமுகல இருந்து ஆராசா சற்று நேரத்துக்கு முன்னால ஒரு இன்டர்வியூ பேசினாரு, செய்தியாளர் சந்திப்பு பேசினாரு. அதுல பழைய ஆட்சியை எப்படி இன்று நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு காரணமாக சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணதாக நான் ஸ்கிரால்ல பார்த்தேன், அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கல. பட் என்ன அடுத்தடுத்து அது தொடர்பான பேச்சு தொடரும், சர்ச்சைகளாக அது தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.